ஹலோ. டேய் வேதமா ஆமா. சரி லைன்லயே இரு கான்ஃபரன்ஸ் கால் ஹலோ. ஹலோ. கத்தாதடா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும் ஒரே சமயத்துல பேசக்கூடாதுடா படிச்ச முட்டாளுங்களா ஓகே. எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனோட தான் இதை வந்து ஆரம்பிக்கிறேன். ரைட்டு. முதல்ல என்ன பேசுறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நாங்க யாரு அப்படின்றத ஒரு சின்ன அறிமுகமா வந்து கொடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோல நீங்க பாக்குற நாங்க எல்லாருமே நாங்க 4 பேருமே வந்து ஒரு 4 வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்தவங்க. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிற டைம்ல எல்லாம் அப்படி இப்படி மூவ் ஆயிட்டோம்னு வைங்களேன். இந்த பாலிய நண்பர்கள்வாங்கல்ல, அதான் நாங்க. சின்ன வயசுல இருந்து ஓயாம கிரிக்கெட் பார்த்து இந்த டென்னிஸ் பால்ல, ரப்பர் பால்ல, ஸ்டம்பர் பால்ல எல்லாத்துலயும் கிரிக்கெட் விளையாண்டு அப்படியே பார்த்து 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 இப்போ வரைக்கும் அந்த கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தொடர்ச்சியா கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இப்போ இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஆஸ்திரேலியால நடக்குது இல்லையா? சோ இது ரிலேட்டடா வாட்ஸ்அப் குரூப்ல நாங்க பேசிட்டு இருக்க அது பயங்கரமா டாக் எல்லாம் சூடு பிடிச்சு அப்படியே ஒவ்வொருத்தரும் ஒப்பீனியன் சொல்ல நல்லா இருந்தது. கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ரொம்ப ஜாலியா இருந்தது. சோ அதையே வந்து ஒரு வீடியோவா மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் இது. ஓகே. சோ இதுல யாரெல்லாம் என் கூட ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணிடுறேன். கிஷோர் நம்ம கூட இருக்காரு. ஹாய். ஹாய். ரைட். கிஷோர், நானு, அப்புறம் அரவிந்த் இன்னொருத்தர் இதுல ஜாயின் பண்ணிருக்கிறவர், அப்புறம் ராஜு, மியூட்ல போட்டு போன ராஜு. எங்கடா வரமாட்டேங்கிறான்? மறுபடியும் மியூட்ல போட்டான். ஓகே. சோ இது வந்து ஜென்ரலா இந்த டெஸ்ட் சீரிஸ பேஸ் பண்ண ஒரு டாக்கு. இந்தியா ஆஸ்திரேலியா எப்படி விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பேஸ் பண்ண ஒரு டாக்கு. அப்புறம் பொதுவா கிரிக்கெட்டை சுத்தி இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அப்படியே கலந்துக்கிட்டி பேசலான்ற மாதிரியான ஒரு பரிசோதனை முயற்சி தான் இது. லீனியர், நான் லீனியர், ஜிக்ஸாக்கா எப்படி வேணா இது போகும். ஓகே, முதல்ல நம்ம ஸ்டார்ட் பண்றது இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. இந்த சீரீஸ் வந்து ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு சின்ன டவுட் இருந்தது. ரைட்டு, நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்குமா இல்ல அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி பெர்த்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நமக்கு கொஞ்சம் அடி உழுந்தது. அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ்ல ரெக்கவர் பண்ணி அந்த மேட்ச் நம்ம வின் பண்ணிட்டோம். பிங்க் பால் டெஸ்ட் வந்து எதிர்பார்த்த மாதிரியே கொஞ்சம் புஷ் ஆயிடுச்சு. அது நம்மளால சரியா ஆட முடியலங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த காபா டெஸ்ட் வந்து பல்வேறு எமோஷன்ஸ் வந்து இதுல சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. தோத்துருவாங்க, ஜெயிச்சிருவாங்க, டிராவ் ஆயிடும், இது எல்லாத்துக்குமே ஷட்டில் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களோட ஹோப் என்னவா இருந்தது? ராஜு, நீ சொல்லு. எப்படி நம்ம ஆளுக்கு இந்த சீரீஸ் அடிப்பாங்கன்னு நினைச்சியா இல்ல கொஞ்சம் சைடு வாங்கும்னு தோணுச்சா? எனக்கு என்னன்னா, ஆல்ரெடி 2 சீரீஸ் ஜெயிச்சிட்டானுங்க. அதுவே ஒரு வரலாற்று சம்பவம் தான். அதனால என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்தது அப்படின்னா, ஓகே மேபி 1-2 ஜெயிப்பானுங்க. ஓகே. ஆனா சீரீஸ் ஜெயிக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாம இப்ப நம்ம ஆல்ரெடி நியூசிலாந்து கிட்ட அடி வாங்கி ஹோம்லயே அடி வாங்கி வந்ததுனால ஓகே இவனுக்கு கஷ்டம் தான் அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு ஒரு இது இருந்தது. பட் ஓகே, நானா பும்ரா கேப்டன்சி பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போட்டான் பாரு, அப்போ ஒரு ஹோப் வந்தது. ஓகே, அந்த பையர் வருதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் வந்தது. அதுக்கப்புறம் பிங்க் பால் டெஸ்ட் பார்த்தோடனே அந்த 36 நினைவுகள் என்ன அப்படிங்கிற மாதிரி போச்சு. ஓகே. பட் ஓகே, 2 டெஸ்ட் இருக்கு, பாப்போம். ரைட். ஓகே கிஷோர், உனக்கு என்ன தோணுச்சு இந்த சீரீஸ் ஆரம்பிக்கும் போது? நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஹோப்ல தான் இருந்தியா இல்ல ராஜு சொல்ற மாதிரி நமக்கு இந்த தாட்டி கொஞ்சம் டஃப்ங்கிற மாதிரி தோணுச்சா? இல்ல, எனக்கு ஸ்ட்ராங்கான ஹோப் தான் இருந்தது. ஒண்ணு, கடைசி ராஜு சொன்ன மாதிரி அங்க போய் ஒரு சம்பவம் பண்ணிட்டு வந்து அண்டர் டாக்ஸ் எல்லாம் வின் பண்ண ஒரு நட்ராஜன், வாஷிங்டன் சுந்தர், அனுமவிகாரி, இது இவங்கெல்லாம் வச்சுட்டு ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு வந்தது. சரி, ஓகே, ஆஸ்திரேலியா போயிட்டு அவனுக்கு வந்து மறுபடியும் கெத்த போடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோப்ஃபுல்லா தான் இருந்தது. அண்ட் எஸ்பெஷலி இந்த பார்டர் கவாஸ்கர் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஊர் மீடியாவோட ஆஸ்திரேலியா மீடியா வந்து இதுக்கு பயங்கர ஹைப் கொடுக்குறானுங்க. ஆஷஸ் ஈக்குவலா அல்லது ஆஷஸ் அடுத்த மாதிரி ரைவல்ரிங்கிற மாதிரி அவங்க மீடியாலாம் முதல்ல எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. அப்பவே எக்ஸ்பெக்ட் ஜாஸ்தியா இருந்தது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து பும்ரா கேப்டன்சில வந்து ஒரு இது பண்ணதுக்கு அப்புறம் சரி ஓகே கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா மீடியா வந்து அவங்க டீம் வந்து எல்லாரும் வயசான ஆளுங்களா தூக்கி போட்டாங்க. முதியோர் பென்ஷன் வாங்குற இடத்துக்கு வந்த மாதிரி எல்லாம் ஆளுங்களை வச்சிருக்கானுங்க. இந்தியாவோட பைப்லைன் நல்லா இருக்குன்னு எல்லாம் எழுதிட்டு இருந்தானுங்க. சரி ஓகே, கொஞ்சம் டாமினேட்டிங்கா போகும்னு நினைச்சேன். அப்புறம் அடுத்த டெஸ்ட்ல பிங்க் பால் டெஸ்ட்ல வந்து வேலை காமிச்சானுங்க. இருந்தாலும் கேபாலையும் வந்து ஒரு ஹோப் இருந்தது. அப்புறம் வந்து மழை வந்து கிரிக்கெட்டை விட இந்தியாவோட ஆஸ்திரேலியாவோட அதுதான் பெருசுன்னு காமிச்சுட்டு போயிடுச்சு.
ஓகே இயற்கை தான் பெருசுன்ற மாதிரி ஆயிடுச்சு. Right. இந்த பிங்க் பாலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டம்பர் பால்ல நம்ம ஓட்ட போடாம விளையாடும் போது ஒரு மாதிரி எக்கு தப்பா போகுமே, அந்த மாதிரி கணிக்க முடியாத மாதிரியான ஒரு பாலாவே தான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸுக்குமே அப்படிதான் இருக்கா நீ பார்க்கும்போது. ஆமா கரெக்ட். அந்த ஓட்ட போடாத ஸ்டம்பர் பால்ல வந்து ஷைன் ஆகுற சில வெறி கொண்டு போடுற சில ஃபாஸ்ட் பவுலர்ஸ் மாதிரி நம்ம மிச்சல் ஸ்டார்க் வந்து வந்து ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு போனாரு. அதுதான் வந்து இனி வரக்கூடிய பிங்க் பால் டே அண்ட் நைட், அதுவும் அடிலைட் அப்படின்னா ஸ்டார்க் வந்து நான் வந்து போடுறேன் அப்படின்னு போட்டுருவார் போல இருக்கு. இருக்கடா வயலட் கலர்ல நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சு இறக்குறோங்கிற மாதிரி தான் நீ தீவிரமா ரிசர்ச் எல்லாம் பண்ணி போவானுங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆமா. பிங்க் பால் கம்ப்ளீட்டா ஆஸ்திரேலியாவோட டாமினேஷன் தானே, அவங்க தானே அந்த டெஸ்ட்ல டாமினேட் பண்றாங்க எல்லா டீமையுமே. சில பேர் வரவே மாட்டேங்கிறாங்க இது வளர்றதுக்கு. வேண்டாம் நாங்க அது வந்து ஏன் ட்ரெடிஷ்னலாவே ஆடுறோம். தியரி கூட சொன்னானுங்க, அது எந்த அளவுக்குன்னு தெரியல. அது ஏன் பிங்க் தேர்ந்தெடுத்தானுங்க அப்படின்னா டே லைட்ல ஆடும்போது அது நான் சரியா தெரியணும். ஆல்ரெடி வெள்ளைல ஆடிட்டு இருக்கோம், வெள்ளை சரியா தெரியாது. ரெட்டு வந்து அது வந்து டே டைம்ல ஆடுறது, அதனால வேற கலருங்கும் போது பிங்க் ஏதோ எடுத்தானுங்களாமா, ஏதோ ஒரு இதுல ஆமா ஆமா, நிறைய போட்டிருந்தானுங்க. ரிசர்ச் எல்லாம் போய் பஞ்சு முட்டாய் தான் பெட்டரா இருக்குன்ற மாதிரி பிக் பண்ணிருக்காங்க. ஆனா இது நல்ல ஃப்ளோரசென்டா இருக்கும்னு சொன்னாலும் பேட்ஸ்மேன் சில பேர் ஆடும்போது அந்த அண்டர் லைட்ஸ்ல அது ஒரு மாதிரி 4ஆ தெரியுது 3ஆ தெரியுதுங்கிற மாதிரி சாலேஸ்வரமோ என்னமோ தெரியல, அவங்களுக்கு அந்த பிரச்சனையும் இருக்குன்னு நினைக்கிறேன். சில பேர் அதை ஜட்ஜும் ஆமா பண்ண முடியலங்கிறாங்க. அவ்வளவு ஒன்றும் விசிபிலிட்டி ஆமா ஃபேக்டரும் இதுல ஒன்றும் பெருசா இல்லைங்கிறாங்க. பட் அவங்க நாங்க கண்டுபிடிச்சோம், இது நாங்க யூஸ் பண்ணியே தான் தீருவோம் அப்படின்ற மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகே correct. அரவிந்த், உனக்கு என்ன தோணுச்சு? நீ வந்து கண்டிப்பா ஜெயிப்பாங்கன்னு நினைச்சியா, இல்ல அனாலிசிஸ் இல்ல படி கட்டம்லாம் வேற மாதிரி சொல்லுதுன்னு தோணுச்சா? இல்ல ஆக்சுவலி இந்த சீரீஸ்குள்ள வரப்ப ரெண்டு டீமோட பேட்டிங்குமே ரொம்ப கேவலமா தான் உள்ள வந்தாங்க. ஆஸ்திரேலியா பேட்டிங் ம், லைனப்பும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அங்க மார்னஸ்க்கு, மேனஸ் லவிஷனுக்கு, ஸ்மித்துக்கு, இன்ஃபேக்ட் ஓப்பனர்ஸ் யாருன்னே தெரியாம தான் உள்ள வந்தானுங்க. வார்னர் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் அலெக்ஸ் கேரே மட்டும் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபார்ம்ல இருந்தான். பட் ரெண்டு டீமுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. இந்தியா டீமோட பேட்டிங் இந்தியால ஜெயிச்சதுக்கு, அதாவது மேட்ச் பேலன்ஸ்ல இருந்தா சேஞ்ச் ஆகிறதுக்கு காரணமா இருந்தவனுங்க அக்சர் பட்டேல், ரவிச்சந்திரன் அஸ்வின் அண்ட் ஜடேஜா. அவங்களோட கீ 50 to 100 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பேலன்ஸ்ல எப்படி மாத்துச்சோ, ஆஸ்திரேலியாக்கு கமின்ஸ், கேரே, ஸ்டார்க் இவங்க 3 பேரோட கீ பார்ட்னர்ஷிப் ஒரு 50 ரன் 60 ரன்ஸ் கேமை கொஞ்சம் லைட்டா டில்ட் பண்ணுச்சு. ஸோ ரெண்டு பேர்த்தோட டீமும் Okay. ஒரு பேட்டிங் ரொம்ப பெருசாவெல்லாம் ஒன்றும் வரல. ஸோ பவுலிங்கை நம்பி தான் Okay. ரெண்டு டீமுமே இறங்கினாங்க. கமின்ஸ், ஸ்டார்க், ஹேசல்வுட், போலன். நமக்கு வந்து பும்ரா தான். ஷமி இருந்திருந்தானா சிராஜ் ஓப்பனிங் ஸ்பெல் போட விட்டுருக்க மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஷமி இல்லாத ஆமா ஆமா, காரணத்தினால second spell தான் வந்துரும். சிராஜ். ஸோ திஸ் வாஸ் மோர் ஆஃப் அ பவுலர் சீரீஸ் தேன் அ பேட்ஸ்மேன் சீரீஸ். இது வரைக்கும் அப்படிதான் போயிருக்கு. என்ன பொறுத்த அளவுக்கு ரெண்டு பேருக்குமே சான்ஸ் இருக்குன்னு தான் நம்பினேன். பிகாஸ் ஸ்டார்டிங்ல ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் அவ்வளவு பெருசா இல்லை.